வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 முடிஞ்சிருக்கு. குஜராத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடினாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. முதல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு ரன்னுக்கு அவுட்டு. வழக்கம் போல் சூரியவம்சி பார்த்தீங்கன்னா 47 பாலில் 96 ரன் அடிச்சாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல நாக்கு ஆடினார் இன்னைக்கு. சரியான அடி. பார்த்தீங்கன்னா போலரில் பிச்சு எடுத்துட்டாரு. நல்ல நாக்கு. 8-4 7-6 அடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து ஜடேஜா ஒரு நல்ல நாக்கு ஆடினார். ஒரு 45 ரன் ஆடினார். இதில் மொத்தமே வந்து ஒரு 180 175 180க்குள்ளே முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபெரேரா வந்து 11 பாலில் 38 ரன் அடிச்சாருங்க. 4 6 அடிச்சாருங்க. சரியான அடி அடிச்சார். ஒரு 215 டோட்டலு. நல்ல டோட்டல் தான் நினச்சோம். இதை அடிக்க முடியாது, சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிச்சும் கொஞ்சம் நல்லா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. சரி, அதனால் நல்லா அடிக்க முடியாதுன்னு பார்த்தோம். உண்மையிலே போலருக்கு பாராட்டு. ஜெய்சன் ஹோல்டர் வெறும் 4 ஓவர் தாங்க போட்டிருக்காரு. 4 ஓவரில் 27 ரன் போட்டிருக்காருங்க. உண்மையிலே சொல்கிறார், சரியான ஓவர். 2 விக்கெட் எடுத்தார். அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் அட்வான்டேஜ் அவருக்கு ஹைட்டு தான். அதில் போலிங் ஒரு பால் டெலிவரி பண்ணுறாரு பாருங்க. அப்பா, ரொம்ப ஐடியாவாக டெக்னிக்காக போட்டிருக்காரு. ரபடாவை நல்லா போட்டிருக்காரு. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து பேட்டிங் வந்தாங்க. இதில் யங்கன் கேப்டன் லாக் ஆடி இருக்காருங்க. சுமன் கில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சரியான ஆட்டாங்க. 104 ரன் அடிச்சிருக்காருங்க. 3 6 15 4 ஆடி இருக்காருங்க. உண்மையிலே செம்ம நாக் ஆடி இருக்காரு இன்னைக்கு. உண்மையிலே தொட்டதெல்லாம் பொண்ணுன்னுவாங்க. அதுமாரி அவர் தொட்டதெல்லாமே 4-6 தான். இன்னைக்கு அவரோட டேவாக இருந்திருக்கு. அதை பற்றி நல்லா விளையாடிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், நம்ம வீட்டு பிள்ளை சாய் சுதர்சன் நல்லா நாக் ஆடினார். 58 ரன் ஆடினார். போன மேட்சும் இதேமாரி தான் அவுட் ஆனார். இந்த மேட்சும் இதேமாரி தான் அவுட் ஆனார். அது மிகவும் வருத்தமாக இருக்குது. அவர் பேட்டிங்கை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நான் பார்க்கணும். மேத்யூ ஐடன் கொஞ்சம் நம்ம பையனை பார்த்து அமுச்சு விடுங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ஃபைனல்ஸ் போகிறாங்க. ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. யார் வின் பண்ணுவான்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.